ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பேஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணிகிட்ருக்கோம்ல, அதோட கண்டினியூவேஷன் கொஸ்டின் நம்பர் 15. சரிங்களா? 15வது கொஸ்டின் பாருங்கள். எத்தனை ஸ்கொயர் ரூட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 43 ப்ளஸ் அதுக்குள்ளே மறுபடியும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 31 ப்ளஸ் மறுபடியும் அதுக்குள்ளே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 21, அப்புறம் இந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளேயும் இன்னொரு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 11 ப்ளஸ் அதுக்குள்ளேயும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25. மொத்தம் 5 ஸ்கொயர் ரூட் கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 5 ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு குழப்பம் தான் இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஆனால் அது வந்து சால்வ் பண்ணது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நம்மளுக்கு தெரிய வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா, இந்த ஸ்கொயர் ரூட்டு, இந்த ஸ்கொயர்ஸு, இந்த வேல்யூலாம் வந்து ஈஸியாக டக்குன்னு கண்டுபிடிக்கிற ஒரு ட்ரிக்கு தான். ஸோ அதுக்கான வீடியோவை நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பாருங்கள். இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோக்கான லிங்க் நான் உங்களுக்கு தரேன். சரிங்களா? பார்க்காதவங்க பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அது ஐடியா கொடுக்கும். ஈஸியாக வந்து இந்த ஸ்கொயர் ரூட்டை சால்வ் பண்ணுறதுக்கு. சரிங்களா? இந்த மாதிரி சம்மு நம்ம கொடுத்தா என்ன பண்ணணும், கடைசியிலேருந்து ஃபஸ்ட்டுக்கு போகணும். ஸோ இதை தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். இந்த லாஸ்ட் ஸ்கொயர் ரூட் இருக்குல்ல, அதுதான் ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டு, 21ன்றது தேர்டு, 31ன்றது ஃபோர்த்து, இந்த 43ன்றது தான் ஃபிஃப்த்து, அதாவது கடைசி. புரிஞ்சுங்களா? இந்த ஆர்டரில் தான் நம்ம என்ன பண்ணணும், அதை சால்வ் பண்ணணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இதை மட்டும் எடுத்துக்கோங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25. ஸோ 25 தான் நமக்கு தெரியும். 5 × 5 25. சரிங்களா? அப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் பண்ணும்போது ஒரு 5 என்ன ஆகும், வெளியே வந்துடும். அப்போ ரூட் வந்து கேன்சல் ஆகிடும். சரிங்களா? அப்படியே நம்ம என்ன பண்ணோம், ஸ்டெப்பில் இந்த ஸ்கொயர் ரூட் 25 இருக்குல்ல, அதை மட்டும் நான் சால்வ் பண்ணியிருக்கேன். அந்த 5 நான் வெளியே போட்டிருக்கேன். அப்போது அந்த ஸ்கொயர் ரூட் அந்த ரூட்டுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ரூட்டு கேன்சல் ஆகிடும். அடுத்து எந்த ரூட் இருக்குது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 11 இருக்குது. அந்த ரூட்டு தான் இருக்கும். இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 வந்து இருக்காது. புரிஞ்சுங்களா? அந்த ஸ்கொயர் ரூட்டு ஃபுல்லாக கேன்சல் ஆகிடும். அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணியிருக்கேன், 5. நம்மளுக்கு ஆன்சர் என்னது, 5. ஸோ இப்போ நம்மளுக்கு அடுத்த ஸ்கொயர் ரூட் வந்துடும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 11 ப்ளஸ் இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 நம்ம சால்வ் பண்ணிட்டோம்ல, அதுக்கான வேல்யூ 5. ஓகேங்களா? இப்போ 11 + 5ன்னு உள்ளே இருக்குது இந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே. 11 5 கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும், 16. அதான் ரெட்டில் போட்டிருக்கோம் பாருங்கள். இந்த 11 5 நான் ஃபஸ்ட் என்ன பண்ணணும், கூட்டிக்கணும். 16. அந்த ஸ்கொயர் ரூட் அப்படியே இருக்குங்களா? அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 நம்மளுக்கு தெரியும், ஈஸி தான். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16னா அது 4 × 4 4 4 16. ஸோ ஒரு 4 வெளியே எடுத்துடணும், ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்ணிடணும். சரிங்களா? ஒரு 4 வெளியே எடுத்துட்டு ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்ணிடணும். அதே போல் தான் இங்கே பாருங்கள், ஒரு 4 வெளியே எடுத்துட்டேன், இந்த ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிடுச்சு. அடுத்தது எந்த ஸ்கொயர் ரூட் இருக்குது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 21. அந்த 21 அப்படியே எழுதிட்டேன். இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 4 கிடைக்குமா? அந்த 4 போட்டுக்கினேன். அடுத்தது என்ன குறி இருக்குது, குறி தான் ரொம்ப முக்கியம். கூட்டலா கழித்தலான்னு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. கூட்டல் குறி போட்டுக்கினேன், 4 போட்டுக்கினேன். நல்லா பார்த்துங்க. 21 இந்த கூட்டல் குறி, இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 4. இப்போ இந்த ஸ்கொயர் ரூட் சால்வ் பண்ணணும். இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே 21 + 4 இருக்குங்களா? 21 4 கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும், 25. ஆல்ரெடி ஒரு 25 நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25க்கு என்ன வேல்யூ, அதே 5 தான். ரொம்ப ஈஸி. இப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த ஸ்கொயர் ரூட் வந்து நம்ம கூட்டிக்கிட்டோம், 25 வந்துச்சுங்களா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 நமக்கு ஆன்சர் தெரியும். ஸ்கொயர் ரூட் அது வந்து 5 தான். இந்த ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிடும். அடுத்தது எந்த ஸ்கொயர் ரூட் இருக்குது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 31 அப்படியே எழுதிட்டேன். இதை கேன்சல் பண்ணிட்டோம்னா 5, அந்த 5 இங்கே எழுதிட்டேன். என்ன குறி இருக்குது, முன்னாடி ப்ளஸ் குறி இருக்குது, அந்த ப்ளஸ் குறியை இங்கே எழுதிட்டேன். இப்போ 31 + 5 வந்துடும். சரிங்களா? அடுத்து 31 5 ஆட் பண்ணணும். 31 5 ஆட் பண்ணால் 36. அந்த 36 ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே எழுதணும். இங்கே பாருங்கள், 36 ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே எழுதணும். சரிங்களா? 36 எப்படி வரும், 6 × 6 6 6 36. அப்போது ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்ணால் ஒரு 6 வெளியே வந்துடும். ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? அங்கே பாருங்கள், இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 கேன்சல் பண்ணோம்னா ஒரு 6 வெளியே எழுதணும். அடுத்து லாஸ்ட்டாக என்ன ரூட் இருக்குது,
ஸ்கொயர் ரூட் ஆஃப் 43 43 அதை எழுதிட்டேன். அது கூட இந்த 6 இந்த 36 கேன்சல் பண்ணல, அந்த 6ஐயும் எழுதிட்டேன். என்ன குறி இருக்குது? ப்ளஸ் குறி இருக்குது. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 43 ப்ளஸ் 6 43ஐயும் 6ஐயும் கூட்டினா 49 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49 வந்துடும். சரிங்களா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49 என்ன ஆன்சரு? 7 7 49 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 × 7 7 49 ஒரு 7 வெளியே வந்துடும். அப்போ ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிடும். அப்போ கடைசியாக இவ்வளோ பெரிய ஸ்கொயர் ரூட்டு, சரிங்களா, 5 ஸ்கொயர் ரூட் கொடுத்துருக்காங்க. இந்த 5 ஸ்கொயர் ரூட் நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சரு? வெறும் 7 தான் ஆன்சர். சரிங்களா? பார்க்கறதுக்கு தான் ரொம்ப கன்ஃபியூஷன் மாதிரி தெரியும், ஆனால் சால்வ் பண்ணுற மெத்தடு ரொம்ப ரொம்ப ஈஸி. நமக்கு தெரிய வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, ஸ்கொயர் ரூட் வேல்யூவும் ஸ்கொயர்ஸ் வேல்யூவும் நம்ம எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறது, எப்படி குயிக்காக சால்வ் பண்ணுறதுக்கான மெத்தட் மட்டும் நமக்கு தெரியணும். அதுதான் அந்த வீடியோவோட லிங்க்கை இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை கரெக்டாக பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஐடியாவை கொடுக்கும். சரிங்களா? அது மட்டும்தான் அதில் முக்கியமே. அதே போல் இந்த ஆர்டரு, இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டு, இது ஃபோர்த்து, இது லாஸ்ட்டு. இந்த ஆர்டரில் தான் நம்ம என்ன பண்ணோம்? சால்வே பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம அடுத்த கணக்கில் பார்க்கலாம். தேங்க்யூ.